காய்ஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேகி தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு குட்டி டம்ளரில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். நான் ஒரு மேகி தான் செய்ய போகிறேன்றதுனால என் ஒரு ஆளுக்கான தண்ணியோட அளவை சொல்கிறேன், சரிங்களா? நல்லா இந்த தண்ணி கொதிக்கணும், சுடு 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 நல்லா கொதிக்கணும். அப்புறம் கொதிச்சிட்ட பிறகு ஒரே ஒரு பேக்கெட் மேகி தான் நான், அதனால ஒரு பேக்கெட் மேகியை எடுத்து போட்டுக்கணும். அப்புறம் அந்த மேகியை நல்லா கலர விட்டு அந்த மேகி நல்லா கொதிச்சு வந்த பிறகு செக்கராட்டன்னு சுத்தமான மேகி மசாலாவை போடணும். அப்புறம் அது போட்டோன்னே ஒரு குட் ஸ்மெல் வரும். அது என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒழுங்காக மிக்ஸ் பண்ணனா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றோம். அதனால் அழகாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். ஏன்னா பேச்சுலர்ஸ் பசங்களுக்கெல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ் தம்பிங்களா, உங்களுக்கு ஈஸியாக ஒரு மேகி செய்ய சொல்லித்தர பாருங்கள். இன்னும் ஒன்று ஒரிஜினலில் நல்ல கலரில் இருக்குது, நேரில் நல்லா இருக்குது. ஆனால் கேமராவில் தான் நல்லா ஒயிட்டாக தெரியுது. ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோவாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸும் ஆசமாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. பிரீத்தி ஸ்டைல் மேகி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது போலவே நீங்கள் செய்யுங்க. அப்புறம் இப்போ இதில் எக்கு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எக்கு போட்டு செஞ்சிங்கன்னா, ஆனால் எனக்கு எக்கு போட்டு செஞ்சால் பிடிக்காது. நீங்கள் உங்களுக்கு வேணும் எக்கு போட்டு ட்ரை பண்ணுங்கள். சுட சுட சுவையான மேகி ரெடி ஆகிடும். தேங்க்யூ, பாய் பாய்.